ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஒரு சில டாபிக்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் கமல் சார் இன்றைக்கி ஏபிஜே அப்துல் கலாமுடைய பர்த்டே அப்படின்றதுனால ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஸோ நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ அது நிறைய பேர் பழைய வீடியோன்றீங்க, எனக்கும் தெரியல. பட் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் இணைக்கப்பட்டிருந்தது அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். ஸோ யங்ஸ்டர்ஸ் ட்ரீம் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத முதலாக அவர்கிட்ட இருந்து தான் நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆகி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உருவானாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் இன்றைக்கி பயங்கரமாக கமல் சார் ரசிகர்கள் டேக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, இது ஒன்று. அடுத்து சுந்தர் சி படத்தில் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் நடிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வேகமாக பரவிட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக கமல்ஹாசன் நடிக்கலை, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணியிருக்காங்க சுந்தர் சி கிட்ட. ஓகே, ஸோ சுந்தர் சி அவர்களும் ரஜினி சார் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. KS 238க்கு முன்னாடி. அதாவது கமல் சார் KS 237 முடிக்கிற அந்த தருணத்தில் இப்போ ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அவர் சுந்தர் சி படத்துக்கு போயிடுவார். கமல் சார் KS 237 கல்கி முடிச்சுட்டு அதுக்கடுத்து KS 238ல் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் அவர்களும் ஜாயின் பண்ணிடுவாங்க லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில். அவ்வளோதான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சுந்தர் சி அப்படிங்கிறது கிடையாது, அதை அழித்து விடுங்கள். சுந்தர் சி படம் கிடையாது. அதுதான் மீடியாவில் இன்றைக்கி பயங்கர பூதாகரமாக பரப்பி விட்டுருக்காங்க. ஸோ அது கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படின்ற ஒருத்தவர் இருந்தார்ல, அக்டோபர் 15, அது கரெக்டாக இன்றைக்கி தான் நினைவு தினம் அவருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை பார்க்கும் பொழுது நமக்கும் பார்த்திங்கன்னா இன்று அப்படிங்கிறப்ப மருதநாயகம் அது ஒரு பெரிய ஒரு மெமரி. ஸோ அதை கண்டிப்பாக எடுக்கணும். கமல் சாருக்கு நிறைய விஷயங்கள் அதில் டெக்னிக்கலாக வேணும், ப்ளஸ் பட்ஜெட்டும் இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, ஒன்று எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட மருதநாயகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்படியோங்க மருதநாயகத்தை திருப்பி பார்க்கணுங்கிறது ஒவ்வொரு கமல் சார் ரசிகனுக்கும் உள்ள ஒரு சின்ன ஆசை, இல்லை மிகப்பெரிய ஆசை, ஒரு கனவு. அது நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏஐ கற்றுக்கிட்டதுலாம் அதுக்கெலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சித்ரலக்ஷ்மணன் சார்லாம் சொல்லிட்டு இருந்தார், மருதநாயகம் ரிவைவ் பண்ணுற ஐடியா இருக்குது. கமல் சாரே சொல்லிட்டு இருந்தார், எனக்கும் அந்த ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நடந்தால் மிக மிக சந்தோஷம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் ஜியோ ஹாட்ஸ்டார் கூட இணைந்து ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி ஒரு ஜானர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கமல் சார் இந்த முடிவு எடுத்திருக்காராங்கிறது தெரியல. ஏன்னா 8th சீசனே கொஞ்சம் ஆச்சு, வல்கர் ஆச்சு, கொஞ்சம் டாக்ஸிக் ஆச்சு. ஆனால் 9th சீசன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபாசம். அதாவது கமல் சார்னு சொல்லிடுவார், ஒரு ட்ரெஸ் இருந்தால் ஒழுங்காக போடலன்னா கூட அது பிக் பாஸ் மூலமாக சொல்லிடுவாங்க, ட்ரெஸ் மாற்ற சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி டிக்னிட்டியை ரொம்ப மெயின்டைன் பண்ணாங்க கமல் சார் இருக்கிற வரைக்கும். அடுத்து சிம்பு வந்தார் அல்டிமேட்டுக்கு, அது கூட ஒழுங்காக தான் பண்ணார். ஆனால் விஜய் சேதுபதி வந்ததுலேருந்து போன சீசனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணலை அவர். அதுக்கடுத்து இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் இருக்குது அவர் மேலே. ஓகேங்களா, அதெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை. இப்போ இந்த ஒரு 4 கண்டஸ்டன்ஸ், இந்த திவாகர், அரோரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கலையரசன், ரம்யா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப கெடுக்கெடுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த அரோரெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பையனை ஆப்வியஸாக கூப்பிடுறாங்க, வா உள்ளே வாஷ்ரூம் போய் இது பண்ணலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. என்னடா அது கொஞ்ச நேரத்துலேயே அவனை முடிச்சு விட்ருவாங்க போலே அப்படின்னு சொல்லி அவன் பதறிட்டு இருக்கான் அந்த பையன். ஸோ இந்த மாதிரிலாம் பிக் பாஸில் நடக்குது அப்படிங்கிறதுனால தான் கமல் சார் டெசிஷன் எடுக்க முடியல. ஏன்னா பைல்வான் ரங்கநாதன் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார், அவரால் டெசிஷன் எடுக்க முடியல கமல் சாரால், அவங்களோட டெசிஷன் இருக்குது, அதை புகுத்துனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பண்ண முடியல. ஸ்பான்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே போனதுலேருந்து விஜய் சேதுபதி மாட்டிக்கிட்டார். இப்போது அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. கமல் சார் எடுத்த முடிவு போல்டான முடிவு. கமல் சார் எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் முடியும். அந்த டைமில் கரெக்டாக எடுத்திருக்காரு. ஸோ இப்போ விஜய் சேதுபதி மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பயில்வான்றாங்க தான் சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே வேல்முருகன் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே மனு கொடுத்துருக்காரு, பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும்ட்டு. அதனாலே என்னமோ தெரில, பயந்துக்கிட்டு இப்போது இந்த அரோரான்ற ஒருத்தி பண்ணிகிட்டு இருக்கான்னாங்கல்ல, அவளை வெளியேற்ற போகிறாங்களாம். நல்ல வேலை எப்பா இந்த சீசன் கமல் சாரை ஹோஸ்ட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மூமெண்ட் ஃபீல் பண்ணேன். அப்பாடா கமல் சார் பிக் பாஸ் 9 சம்பந்தமே இல்லைடா, நான் உங்கள் பக்கமே படுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ வந்தால் ஒருவேளை இது நடக்கணும்னு தெரிஞ்சு தான் கமல் சார் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுவார்ல, கமல் சார் வெளியேறிட்டார் அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து கமல் சார் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்கிற படம் நேஷனல் அவார்டு வாங்குச்சு. அப்போ MS பாஸ்கர் மட்டும் மிஸ் ஆகிட்டார். அது தனியாக கமல் சார் மீட் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க, இந்த ஃபோட்டோலாம் வந்துருச்சு.
ஆனால் ஹரிஷ் கல்யாண் மீட் பண்ண போனார்ல, அப்போ கிட்டத்தட்ட 30 நிமிஷம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. படத்தை பற்றி, படத்தை எப்படி எடுக்கிறது, எப்படி எடுத்தீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு 10 நிமிஷம் ரஜினி சாரை பற்றி பேசியிருக்காரு. அப்போ தான் ஹரிஷ் கல்யாண் புரிஞ்சிருக்கு, கமல் சார், ரஜினி சார்லாம் ஒரு பயங்கரமான நட்பு போல. ஏன்னா யாரும் பேச மாட்டாங்களே, 20 நிமிஷம் படத்தை பற்றி பேசிட்டு 10 நிமிஷம் வந்து அவரோட நட்பை பற்றி பேசும்போது அவருக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சான். ஸோ அவர் வந்து எவ்வளோ ஒரு நட்பு ரஜினி சார் மேலே வச்சிருக்காரு அப்படின்றத அவர் அன்றைக்கி தான் பார்த்தாராம். ஸோ ரொம்ப எனக்கு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அந்த மீட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் அப்டேட்டு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.